சேனலில் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸும் இருக்கு, யூஸ்ஃபுல்லான நியூஸ் அப்டேட்டும் வருது. இதோ 19 மே 26 நியூஸ் அப்டேட் உங்களுக்காக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கீழடி 11ஆம் கட்ட அகழாய்வில் முழு வட்ட பானை கண்டெடுப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் கஜேந்திரன் என்பவரது நிலத்தில் 11ஆம் கட்ட அகழாய்வு பணி மார்ச் 18ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. இதுவரை 7 குழிகள் தோண்டப்பட்டன. அகழாய்வு நடந்து வருகின்றது. தோண்டப்பட்ட 7 குழிகளும் செங்கல் கட்டுமானங்கள் தொடர்ந்து கிடைத்து வருகிறது. இதனால் ஆய்வாளர்கள் உற்சாகம் அடைந்து உள்ளனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1 பள்ளி திறப்பு. பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில் கல்வித்துறை சார்பான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு கூட்டம் நேற்று நடந்தது. விடுமுறை பின் பள்ளிகள் திறக்கப்படும் இடையில் அனைத்து பள்ளிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகளை அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு செய்தனர். 3ஆம் நியூஸ். ஊட்டியில் 128வது மலர் கண்காட்சி நேற்று ஊட்டி தாவர பூங்காவில் தொடங்கியது. நியூஸ் 4. மேற்கு வங்கத்தில் மாதந்தோறும் பெண்களுக்கு ரூபாய் 3000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் ஒப்புதல். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியது பாஜக அரசு. நியூஸ் 5. கர்நாடக மாநிலத்தில் குடையில் 2 யானைகள் சண்டையில் சிக்கி சென்னை பெண் சுற்றுலா பயணி பலி. 6th நியூஸ். 620 அம்மா உணவகம் சீரமைக்க முதல்வர் விஜய் உத்தரவு. நன்றி, வணக்கம்.